சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க சேது எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ் செய்தி நிரூபிச்சிட்ட பிறகு, இங்க ராஜாங்கம் சாவத்திரியும், தாமரையும் கழுத்த பிடிச்சு வீட்ட வெளிய தொரத்துனா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள சாவித்திரி சொன்னதுனால சேது மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு, இங்க ராஜாங்கம் வந்துட்டு இன்னும் 1 வாரத்துல சேது தாமரை கழுத்துல தாலி கட்டும் அப்படி மாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. இத கேட்ட உடனே இங்க தாமரைக்கும், சாவந்திரிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அந்த டைம்ல எங்க அப்பத்தா வந்துட்டு, "என்ன ராஜாங்கம் இப்படி சொல்லிட்டு போயிட்டான்?" அப்படிங்கிற மாரி பதட்டத்திலே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ராஜாங்கம் அங்கருந்து கிளம்பி போயிறாரு. இங்க ராஜாங்கம் போயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் அங்க வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிறாங்க. அப்பதான் இங்க சாவித்திரி, தாமரை வந்து பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியாடி தாமரை, நம்ம நெனச்ச மாரி வந்துட்டு சேது உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த விஷயத்த இப்ப எங்க அண்ணன் வாயால சொல்ல வச்சுட்டோம். இதுக்கு மேல யாரும் வந்துட்டு எதுவுமே தடுக்க முடியாதுடி தாமரை. நீ சேதுவ கல்யாணம் பண்ண உடனே, அந்த தமிழ்ச்செல்விய உடனே வீட்ட விட்டு வெளிய தொரத்தணும்டி. அப்பதான் வந்துட்டு அவ உனக்கு தொந்தரவு இல்லாம இருப்பா. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம நெனச்ச மாரி எல்லாமே நடக்குது." அப்படிங்கிற மாரி பேசிட்டே வந்துட்டு, அங்கருந்து தாமரையும், சாவித்திரியும் அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு மோகனாவும், அப்பத்தாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இங்க மோகனாவ பார்த்து கேட்கறாங்க, "அத்தை என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? என்னையும் வந்துட்டு வீட்டுக்குள்ள சேர்க்கவே இல்ல. வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நெனைக்கிறேன். என்னதான் ஆச்சு வீட்டுக்குள்ள?" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க மோகனாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மலர் வந்துட்டு அங்க கிச்சன்ல இருந்துட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு எங்க தமிழ்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "தமிழு, இந்த மாரி 1 வாரத்துல சேது ஐயா வந்துட்டு தாமரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க." அப்படிங்கிற மாரி இங்க மலர வந்துட்டு அழுதுட்டே இங்க தமிழ்ட்ட சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "அக்கா என்னக்கா சொல்றீங்க? என் மாமா சேது வந்துட்டு எதுக்குக்கா தாமரை கழுத்துல தாலி கட்டணும்? அவர் எதுக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்?" அப்படிங்கிற மாரி அதிர்ச்சியிலேயே, கோவத்திலேயே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கத்தி பேசிட்டு இருக்காங்க. "எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? சேது மாமா எதுக்கு தாமரை கல்யாணம் பண்ணிக்கணும்?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கோவத்திலே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி கத்தி பேசிட்டு இருக்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாமரையும், சாவித்திரியும் வந்துட்டு அங்க வராங்க. வந்துட்ட பிறகு இங்க சாவித்திரி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க, "ஆமாண்டி, உண்மையாவே சேது வந்துட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாதாம். என் பொண்ண தாமரை வந்துட்டு சேது கல்யாணம் பண்ணிக்க போறாதாம். அது எங்க அண்ணனே சொல்லிட்டு போயிட்டாரு." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவித்திரி சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "எதுக்கு? அவர எதுக்கு கல்யாணம் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் கேட்க, அப்பதான் இங்க சாவித்திரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "உன் புருஷன் சேது வந்துட்டு என் பொண்ணு தாமரை வந்துட்டு குடிச்சிட்டு போதையில வந்துட்டு தப்பா நடந்துக்கிட்டான். அதனால தான் வந்துட்டு எங்க அண்ணனே சொல்லி போயிறாரு. தாமரைய வந்துட்டு சேது தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் 1 வாரத்துல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு இங்க தமிழ்கிட்ட சொல்லவும், உடனே இத கேட்ட உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்ப பதட்டமாயிடுது. அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு இங்க அப்பத்தா பார்த்து கேட்கறாங்க, "என்ன அப்பத்தா, இவங்க ஏதோ சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? என் மாமா சேது அப்படிலாம் பண்ணாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டே வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு எதுவுமே சொல்லாம எங்க அப்பத்தா அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி அப்பத்தாட்ட கேட்டுட்டு இருக்கவும், அப்பதான் எங்க சாவித்திரி வந்துட்டு, "நான் சொல்றது உண்மை இல்ல அப்படின்னா, நீ போயிட்டு இந்த விஷயத்த உன் புருஷன் சேதுகிட்ட கேளு. அவனே சொல்லுவான்." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவித்திரி சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு அவர் மேல எந்த பழியும் போடாதீங்க. அவரு அப்படியாப்பட்ட ஆளே கிடையாது. இந்த வீட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனால தேவையில்லாம அவர் மேல யாரோ பழி போட்டுறீங்க. அது மட்டும் தெரியுது." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சாவித்திரியும் தாமரைய பார்த்து சொல்லிட்டு, உடனே இங்க தமிழ்ச்செல்வி சேது பார்க்கறதுக்காக சேதுவோட ரூமுக்கு போறாங்க அவசரமா. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி சேதுவோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் சாவித்திரி, தாமரை பேசிட்டு இருக்காங்க. "என்னடி இவ இந்த தமிழ்ச்செல்வி ஏதோ எல்லாத்தையும் பார்த்த மாரி சேது மேல நம்ம வீண் பழி போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஒருவேளை இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா? எல்லாத்தையும் பார்த்த மாரி இந்த தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போறாளே." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி பதட்டத்திலே வந்துட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு, "அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ சும்மா சொல்லிட்டு போவா. நம்ம பண்ண விஷயம்லாம் வந்துட்டு அவளுக்கு எதுவும் தெரியாதும்மா. அவ கடக்குறா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதோட ரூமுக்கு போறாங்க. அப்பதான் இங்க சேது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இங்க சேது கிட்ட போய் எங்க தமிழ்ச்செல்வி கேட்டுட்டு இருக்காங்க, "என்ன மாமா, வீட்ல எல்லாருமே என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க தாமரைய தப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னும், தாமரைக்கும் உங்களுக்கும் 1 வாரத்துல கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரிலாம் மாமா சொல்லிட்டாரு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன மாமா ஆச்சு? இதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு கேட்க, இத கேட்ட உடனே இங்க சேதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. இங்க சேது தமிழ்ச்செல்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லாம கண் கலங்கிட்டே நிக்க, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாருங்க மாமா, உங்கள பத்தி எனக்கு தெரியும். நீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேவையில்லாம வந்துட்டு வீட்ல எல்லாருமே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அத நம்ப போறது கிடையாது. உங்கள பத்தி முழுசா எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க கண்டிப்பா தாமரை கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் நல்லாவே தெரியும். ஆனா வீட்ல தேவையில்லாம வந்துட்டு எல்லாருமே உங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது நானே நிரூபிக்கிறேன் மாமா." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி அழுதுட்டே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க.
இங்க தமிழ்ச்செல்வி இப்படிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அழுதுட்டே போயிட்டு, அங்க காஸ்ட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மலர் வராங்க. மலர் வந்துட்ட பிறகு இங்க தமிழ்கிட்ட கேட்கறாங்க. "இப்ப எதுக்கு தமிழ் அழுதுட்டு இருக்க? அதான் தப்பு நடந்தது நடந்துச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க மலர் வந்துட்டு இங்க தமிழ பார்த்து கேட்க, உடனே இங்க தமிழ் வந்துட்டு, "இல்லக்கா, என் மாமா சேது வந்துட்டு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ வந்துட்டு சாவித்திரி அம்மா மேலயும், தாமரை மேல தான் சந்தேகமா இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு என் மாமா சேது மேல தேவையில்லாம பழி போட்டுருக்காங்க. இத நான் எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியலக்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க மலர்கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. "அக்கா, இந்த விஷயம் எப்படி நடந்தது? மாமாவோட ரூம்ல வந்துட்டு தாமரை எப்ப போனா? அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க மலர்கிட்ட கேட்க. அப்பதான் இங்க மலர் சொல்லிட்டு இருக்காங்க. "சேதைய பொறந்த நாளைக்கு தாமரை கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேதைய ரூமுக்கு போயிருக்கா. அப்பதான் வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப காலையில எழுந்து போகும்போது தான் சேதையும் தாமரை வந்துட்டு ஒண்ணா ரூம்ல இருந்திருக்காங்க. இத வீட்ல இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க தமிழ்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மலரும் சொல்லவும், அப்பதான் இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு யோசனை வருது. "ஆமாக்கா, நான் கூட வந்துட்டு அவ பொறந்த நாளைக்கு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அவருக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போனேன். அப்பதான் வந்துட்டு சாவித்திரி அம்மா என்ன தடுத்து நிப்பாட்டுனாங்க. 'நீ இந்த டைம்லாம் வந்துட்டு அவனுக்கு எதுவும் குடுக்க வேணாம். நாளைக்கு காலையில குடுத்துட' சொல்லிட்டு என்ன போக சொல்லிட்டாங்க. நான் போகும்போது தான் அங்க வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்தாரு. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு சாவித்திரி அம்மாகிட்ட ஒரு பார்சல் குடுத்தாரு. அதுவும் வந்துட்டு நைட் டைம்ல எதுக்கு அவர் எடுத்துன்னு குடுக்குறோன்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த பார்சல்ல இருந்த பொருள் மேலயும், அந்த ஆளு மேல தாங்க சந்தேகமா இருக்கு. அதுவும் நைட் டைம்ல இவங்க எதுக்கு வாங்கணும் அந்த பார்சல யாருக்குமே தெரியாம, எல்லாருமே தூங்கிட்ட பிறகு அந்த பார்சல ஒருத்தர் எடுத்துன்னு வந்து குடுத்தாரு நைட்டு. அத பார்த்தோனே எனக்கு அப்பயே சந்தேகமாச்சுக்கா. ஆனா அங்கருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்பதான் எனக்கே தோணுது. அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கு. அந்த நேரத்துல சாவித்திரி அம்மாகிட்ட பார்சல் குடுத்த ஆளு வந்து எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அவர் ஏற்கனவே வந்துட்டு நெறைய பார்சல் நம்ம வீட்டுக்கு குடுத்துருக்காரு. நம்ம அவர போயிட்டு விசாரிச்சு கேட்டோம் அப்டின்னா, நடந்த எல்லா விஷயம் வந்துட்டு அவருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்க்கா. அதனால சாவித்திரி அம்மாகிட்ட அன்னைக்கு நைட்டு பார்சல் குடுத்த அந்த ஆள வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிய வரும்க்கா. நம்ம போய் உடனே அவர பார்த்துட்டு வரோம் அப்டின்னு சொல்லிட்டு, சாவித்திரி அன்னைக்கு நைட்டு கேக் வாங்குன அந்த ஆள பார்க்க தான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் மலரும் வந்துட்டு அந்த பேக்கரிக்கு வந்து போறாங்க. பேக்கரிக்கு போயிட்ட பிறகு அந்த பார்சல் குடுத்த அந்த ஆள வந்துட்டு பார்த்துறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி பார்த்துட்ட பிறகு என் மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அக்கா, அவரு தான்க்கா அன்னைக்கு நைட்டு பார்சல் குடுக்க வந்தாரு" அப்டின்னு சொல்லிட்டு. இங்க தமிழ்ச்செல்வியும் மலரும் போயிட்டு அவங்ககிட்ட பேச போறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அந்த கேக் பார்சல் குடுத்த அந்த ஆளுகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி அமைச்சர் ராஜாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவரோட பையன் பொறந்த நாளைக்கு உங்க பேக்கரில தானே வந்துட்டு கேக் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அந்த சாவித்திரி அம்மாகிட்ட குடுத்தீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்து கேட்கவும், அப்பதான் அங்க பேக்கரில இருந்த ஆளு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ஆமாம்மா, நான் தான் வந்துட்டு அன்னைக்கு கேக் எடுத்துட்டு வந்து குடுத்தேன். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா வந்துட்டு ஏதோ மருந்து கூட வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த மருந்து கூட நான் தான் வந்துட்டு ஒரு பார்சல் பண்ணி அன்னைக்கு நைட் வந்துட்டு அவங்ககிட்ட குடுத்துட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் அங்க பேக்கரில இருந்த ஆளு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் சொல்லிறாரு. இத கேட்ட உடனே இங்க தமிழ் கமலருக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் ஆயிடுது. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க குடுத்த அந்த பார்சலால இப்ப வீட்ல பெரிய பிரச்சனை நடந்தது. நீங்க தான் வந்துட்டு அந்த பார்சல குடுத்தீங்க. அந்த பார்சல்ல என்னென்ன இருந்தது சொல்லிட்டு நீங்க வந்து வீட்ல சொல்லிறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி கேட்க, அப்பதான் அவரும் வந்துட்டு, "எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா, நான் நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு உங்க வீட்ல சொல்லிறேன்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி கிட்ட அந்த கேக்கையும், அந்த மயக்க மருந்தையும் குடுத்த அந்த ஆளு வந்துட்டு இங்க தமிழ்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ் வந்துட்டு அந்த கேக்கையும், அந்த மயக்க மருந்தையும் பார்சல் குடுத்த அந்த ஆள வந்துட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க. இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு, அதுக்கப்புறம் எங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டு எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கறாங்க. "இது யார் தமிழ்? இப்ப எதுக்கு இவங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா கேட்கவும், அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அம்மாச்சி, சேது மாமா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப இவர் மூலியமா தெரிய வரும். நீங்க உடனே வந்துட்டு ராஜாங்க மாமாவையும், அது மட்டும் இல்லாம அந்த சாவித்திரியும், தாமரை அவங்க அம்மாவையும் எல்லாரையும் வந்துட்டு கூப்பிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் வந்து சொல்லிர்றாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க ராஜாங்கம் வந்துர்றாரு. இங்க ராஜாங்கம் வந்துட்ட பிறகு அப்பதான் இங்க சாவித்திரி, தாமரை வராங்க. இங்க சாவித்திரி, தாமரை வந்த பிறகு இங்க தமிழ் பக்கத்துல வந்துட்டு அந்த கேக்கையும், மருந்து குடுத்த ஆள் நிக்கிறத பார்த்த உடனே இங்க சாவித்திரிக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. இந்த ஆள் எப்படி இங்க வந்தான்? இவன் தான் வந்து நம்ம கேக் வாங்கி குடுத்தான், மருந்து வாங்கி குடுத்தானே! இப்ப எல்லா விஷயமும் வந்துட்டு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு வேள எல்லாத்தையும் நிரூபிக்க போறாளா? அப்படிங்கிற மாரி பயத்திலே வந்துட்டு பதட்டமா வந்துட்டு இங்க சாவித்திரி பார்க்குறாங்க. உடனே எங்க பக்கத்துல தாமரை வந்துட்டு, "அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கும்மா இப்படி பதட்டமா வர?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரைட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "தாமரை, தமிழ்ச்செல்வி பக்கத்துல நிக்கிறானே! அவன் தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு சேதுக்கு அந்த கேக்கையும், அது மட்டும் இல்லாம அந்த கேக்க கூட அந்த மயக்க மருந்தையும் வந்துட்டு அவன் தான் எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தான். அவன்கிட்ட சொல்லி நான் வாங்குனேன். இப்ப இது எல்லாமே வந்துட்டு இவன் மூலியமா தெரிய வந்தது அப்டின்னா, எல்லாமே தெரிய வந்துருமே தாமரை" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், உடனே இங்க தாமரைக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. இங்க சாவித்திரி, தாமரை ரொம்ப பதட்டமா வந்து பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க ராஜாவ சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா, சேது மாமா மேல எந்த தப்புமே கிடையாது. இதோ நிக்கிறார்ல, இவரு தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு சேது மாமாவுக்கு பொறந்த நாளு கேக் கட் பண்ண சொல்லிட்டு தாமரைக்கு கேக்கையும், அது மட்டும் இல்லாம
கூடவே மருந்தையும் வந்துட்டு எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. அந்த கேக்குல தான் வந்துட்டு சாவித்திரி அம்மாவும், தாமரையும் வந்துட்டு அந்த மயக்க மருந்த கலந்து சேது மாமா குடுத்துருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல சேது மாமா மயக்கத்துல இருக்கவும், தாமரை வந்துட்டு சேது மாமா தப்பா நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க. இதுதான் மாமா நடந்த உண்மை. நீ நம்பலனா கூட இவரே கேட்டுக்கோங்க. இவரு தான் வந்துட்டு எல்லாமே குடுத்துருக்காரு இவங்ககிட்ட அப்படிங்கிற மாரிலாம். இங்க தமிழ் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க ராஜாங்க முன்னாடி சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு எங்க சாவித்திரி தாமரையும் பார்த்துட்டு, "என்னாடி இந்த வேலைய பார்த்து வச்சிருக்கேன்?" அப்படிங்கிற மாரி கேட்கும். அப்பதான் எங்க சாவித்திரி தாமரைக்கும் என்ன பேசாம அமைதியா நின்னுட்டுருக்காங்க. இங்க ராஜா உடனே கோவப்பட்டு, அந்த கேக்கையும் அந்த மயக்க மருந்து குடுத்த ஆள பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "இந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு மாரி கேட்கவும், அப்பதான் அந்த பார்சல் குடுத்த ஆளு வந்துட்டு சொல்லிறாரு. "ஆமாங்க ஐயா, நான் குடுத்தது தான் உண்மதான். இந்த அம்மா தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு பொறந்த நாளைக்கு கேக்கையும், அது மட்டும் இல்லாம மயக்க மருந்தையும் என்கிட்ட இருந்து வாங்குனாங்க. நான் தான் வந்துட்டு வீட்ல யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து குடுத்தேன்." அப்படிங்கிற மாரி நடந்த எல்லா உண்மையும் சொன்ன உடனே, இங்க ராஜாங்கத்துக்கு கோவத்துல என்ன பண்ண தெரியாம நின்னுட்டுருக்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு இங்க வேகமா வந்து இங்க தாமரையோட கன்னத்துல அறைஞ்சுறாரு. உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு, "சேது அடிக்காத நிறுத்து" அப்படி சொன்ன உடனே, அப்பதான் எங்க அப்பத்தா சொல்லிர்றாங்க, "ஏன்யா ராசவங்கம் இந்த வீட்ல என் பேரன் சேதையும், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் வந்துட்டு அசிங்கப்படுத்த நெனச்ச இந்த சாவித்திரி தாமரையும் வந்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாதுய்யா. நீ இப்பவே வந்துட்டு இவங்க 2 பேரும் கழுத்த பிடிச்சு வீட்ட வெளிய தொரத்து" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு சைடு கோவப்பட்டு சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "என் பையன அசிங்கப்படுத்த நெனச்ச, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் வந்துட்டு அசிங்கப்படுத்த நெனச்ச சாவித்திரியும், தாமரையும் இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாது. உடனே இவங்க 2 பேரும் வீட்ட விட்டு வெளிய போணும்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்துட்டு கோவப்பட்டு சொல்லிர்றாரு. இங்க தமிழ்ச்செல்வி நடந்த எல்லா உண்மையும் நிரூபிக்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு.